வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. வட இந்திய ஊடகங்கள் வழமையாக தமிழர்களையும் தமிழ்நாடு அரசையும் தமிழ் உணர்வையும் கொச்சைப்படுத்தும் விதமாக இவர்களெல்லாம் பிரிவினைவாதிகள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உண்மையில் பிரிவினைவாதிகள் யார் என்பது மக்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வட இந்திய தேவநாகரிய எழுத்துக்கு பதிலாக ரூங்கிற தமிழ் வார்த்தையை பயன்படுத்தினோடனே இவெல்லாம் பிரிவினைவாதி, இவன் இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு போகிறான், இவன் தனிநாடு ஆக போகிறான் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தையும் விருப்ப அரசியலும் அர்னாப் கோசாமி போன்றவர்கள் வைக்கிறாங்க. தொடர்ச்சியா நமது மொழி, இனம், தமிழ் மாநிலம், இப்படி தமிழ்நாடு அரசு எல்லாரையும் பிரிவினைவாதிகள், இவங்க பிரிஞ்சு போறாங்க, இவங்க போய் இந்தியாவோட இல்லை அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது இப்ப இல்லைங்க, எப்போதெல்லாம் தமிழன் இன உணர்வு கொண்டு பேசுகிறானோ, மொழி பாதுகாப்பு அரசியலை முன்னெடுக்கிறானோ, அப்பெல்லாம் அதற்கு நியாயமான பதிலை தர முடியாத இவர்கள் உடனே என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவங்களாம் பிரிவினைவாதி, இவங்களாம் தேச விரோதி. அதே முத்திரையை தான் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்தும் விருப்ப அரசியல் பேசுறாரு, பிரிவினைவாத அரசியல் பேசுறாரு, செப்பரேட் பேசுறாரு, இவங்க எப்பவுமே இந்தியாவுக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம வைக்கிற எந்த நியாயமான கோரிக்கைக்கும் பதில் வராது, அதுக்கு மேல அப்படி அபாண்டமான பழி வரும். இந்த பள்ளிக்கெல்லாம் பாலச்சந்திரன் சார் நம்ம ஜீவா டுடேல கொடுத்த பேட்டியில ரொம்ப விரிவா பதில் சொல்லியிருக்கார். ராஜராஜ சோழனையே இந்து அப்படின்னு அவங்க சொல்லும் போது பாலச்சந்திரன் சார் அர்னாப் கோசாமி பேட்டியிலேயே கலந்துக்கிட்டு, ராஜராஜ சோழன் காலத்துல இந்துவும் கிடையாது, இந்தியனும் கிடையாது, ராஜராஜ சோழனை இந்துன்னு சொல்ல நீ யார்? ராஜராஜ சோழன் தமிழன் என்ற இனத்திற்கு உரியவன். அவனை ஒருபோது நீ இந்துவும் சேர்க்க முடியாது, நீ இந்தியாலையும் சேர்க்க முடியாது. ஏன்னா ராஜராஜ சோழன் காலத்துல இந்துவும் கிடையாது, இந்தியனும் கிடையாது. ஆதாரப்பூர்வமா பேசினாரு. பாலச்சந்திரன் சார்னு பார்த்தும் நீங்க பிரிஞ்சு போக விரும்புறீங்க, இது தமிழ்நாடு தனிநாடா கேட்குறீங்களா அப்படின்னு அப்பயும் முத்திர வச்சாங்க. அதுக்கு அழுத்தமா ஆதாரத்தோட பாலச்சந்திரன் சார் என்ன சொன்னாரு, என்னென்ன கருத்துக்கள் சொன்னாருங்கிறத நீங்களே அந்த பேட்டியில பாருங்க. வரலாற்றில் இன்று ரொம்ப முக்கியமான நேர்காணலாக பாலச்சந்திரன் சாருடைய இந்த நேர்காணலை பார்க்குறேன். தயவு செய்து இந்த நேர்காணலை பார்த்துட்டு இது தயவு செய்து மற்ற எல்லாருக்கும் பரப்புங்க. இந்த நேரத்தில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு தரவுடன் கூடிய இந்த வீடியோ. ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம். இந்த ராஜராஜ சோழன் இந்துவா, தமிழரா, சைவரா, இந்தியரா, பாரத தேசமா, இப்படி பல்வேறு விமர்சனங்கள், விவாதங்கள் பேசுபொருளாகிட்டு இருக்கிறது. சோழர் குறித்து, தமிழர் தொன்மை குறித்து தொடர்ச்சியாக பேசி வருகின்ற, எழுதி வருகின்ற, அதில் மிகவும் ஆர்வமுடைய ஒரு நபர் நீங்கள் அந்த இலக்கியத்திலும் தொன்மையிலும் ரொம்ப ஆர்வமாக பேசுபவர் நீங்கள். அதை தாண்டியும் இப்போ சமீபத்தில் வட இந்திய ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்களில் நீங்கள் பங்கேற்று வர்றீங்க. நேற்று கூட ஒரு ஆங்கில ஊடகத்தில் பங்கேற்றீங்க. அது போன்ற விவாதங்களில் பெரும்பாலும் இந்த ராஜராஜ சோழன் இந்து அப்படிங்கிற அந்த ஒரு புள்ளியில் அடக்குவதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக தமிழ்நாட்டில் குற்றச்சாட்டு வருது. அவரை தமிழர் என்று அடையாளப்படுத்துவதில் வட இந்திய ஊடகங்களுக்கோ அல்லது அந்த சைக்காலஜிக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? நீங்கள் அந்த அனுபவத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது தமிழர் இல்லாதங்கிறத விட அவர் இந்துவா, இந்து இல்லையா அப்படின்னு அவங்க பிரச்சனை. அவர் இந்து தான். அந்த ஊடகத்தில் நான் 2 ஊடகங்களில் கலந்துக்கிட்டேன். டைம்ஸ் நோ ஒன்று, அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக். ரெண்டுமே முதல்ல அவங்க தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க அவர் இந்து தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அது இல்லைன்னு சொல்லி பேசுறவங்களெல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு நாகரிகமா மட்டம் தட்டுறதுல ரொம்ப தப்பான முறையில மட்டம் தட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றது தவறு. விடுதலை கட்சியுடைய இவர் ஜெனரல் செக்ரட்டரி பாலாஜி வந்திருந்தார், MLA வந்திருந்தாரு. அவர் பேச விடவே இல்லை. பேசுறதுக்கு முன்னாடியே பாதிப்பாதியா இதுல ரிப்பப்ளிக் டிவிலையும் சரி, டைம்ஸ் நவலையும் சரி, அது சரியில்லைன்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி ரிப்பப்ளிக் டிவில நேற்று ஒரு பேராசிரியர் ஒருத்தர் பேச வந்தவர் அவர் சொல்ல வந்தாரு, இவர் ராஜராஜன் இந்து கோயில்களுக்கு இது சிவபெருமான் கோயில்களுக்கு மட்டுமல்ல, அவர் பௌத்த கோயில்களுக்கும் நிபந்தம் கொடுத்திருக்காரு சொல்ல வந்தாரு. ஓ, அவர் பௌத்தரா அப்படின்னு. அவரு பௌத்தருக்கு கொடுத்துட்ட அர்த்தத்துல ஆமான்னு ஒண்ணு, ஓஹோ இப்ப என்ன அவர் இதை மாத்துறீங்களா, இப்படி எல்லாம் பேசினா. அதே சமயம் அவர் இந்துதான் பேசுறவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் எந்த தடங்களும் இல்லாம அவங்கள பேச விடுறாங்க. அது மாதிரி முதல்லயே தீர்மானத்துக்கு அதுக்கப்புறம் பேச வந்தார். அதான் இவர் அர்ணாபுரா என்னையும் பேச கூப்பிட்டது. நான் கேட்டேன், do you have your assurance that you will not intervene in the middle? நடுவுல பேசாம இருப்பீங்க, நீங்க உத்தரவாதம் கொடுக்குறீங்களா? அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசினேன். அது இன்னொரு வேடிக்கை என்னன்னா, நான் சொல்லும்போது நான் சொன்னேன், ராஜராஜனை யாராவது இந்தியன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்த காலத்துல இந்தியான்னு ஒரு நாடே இருந்தது கிடையாது. அதே மாதிரி அதே காலத்துல ராஜராஜன் நீங்க இந்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்த காலத்துல இந்து மதம்னு ஒரு மதம் கிடையாது.
அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அர்ணப் ராய் வந்து இவர் தமிழ்நாடு இந்தியாவிலே இல்லைன்னு சொல்றாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் பேச வரும்போது கொஞ்சம் ஹார்ஷாவே நான் சொல்லிட்டேன், டோன்ட் ட்ரை டு பி மிஸ்யூவஸ், டோன்ட் புட் வேர்ட்ஸ் இன்டு மை மவுத், ஐ நெவர் செட் தட் தமிழ்நாடு இஸ் நாட் பார்ட் ஆஃப் இந்தியா. உங்களுக்கு அப்படியெல்லாம் ஆசை இருக்கு போல தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு. எங்களுக்கு தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கணும், இந்தியாவில் ப்ரௌட் இந்தியன்ஸ் சொல்லி நாங்கள் இருக்கணும் தான் எங்களுக்கு ஆசை அப்படிங்கிறத சொல்லி காமிச்சிட்டேன். வேடிக்கையா இருந்தது இவங்க இதெல்லாம். அவங்களுக்கு திட்டம் போட்டு ஒரு பிரச்சாரத்தை நடத்துறாங்க ராஜராஜன் இந்து, இதுல சந்தேகமே இல்லை. சில ஊடகங்கள் இப்ப இவர் வந்து அர்ணப் ராய் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாரு எல்லாருக்குமே தெரியும். ஆளுங்கட்சி ஆதரவுங்கிறதையும் தவிர அவர் இந்த இந்துத்துவம் இந்த விஷயத்திலயும் வந்து ரொம்ப தீவிரமா இருக்க மாதிரி தெரியுது. நேற்று உள்ள டிவியை பார்த்தோம்னா அது மாதிரி தெரியுது. ராஜராஜ சோழனை இந்துன்னு சொல்லிட்டா அடுத்து திருவள்ளுவர், தொல்காப்பியர், நாலடியார் எல்லாரையும் இந்துன்னு சொல்லிடலாம்ல. இவருக்கு எந்த லாஜிக் பொருந்ததோ அவங்களுக்கும் அந்த லாஜிக் வரும்ல. சொல்லலாம். ஆசிவகம்னு ஒரு சமயம் இருந்ததுங்கிறதையே மறந்துடலாம். அந்த ஆசிவகம் மேலோங்கி இருந்த காலகட்டத்தை தானே அவங்க இருண்ட காலம், கலப்புரர் காலம்னு இருட்டடிப்பு செய்யறாங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு வரை அது வைதிக எதிர்ப்பு சிந்தனை இருந்த காலகட்டத்தை தானே அவங்க கலப்புரர் காலம்னு சொல்றாங்க. இல்ல, இவங்க எல்லாருக்கும் தமிழர்கள் ஏன் இந்துன்னு சொல்றது, தங்களை இந்துன்னு கூப்பிடுறது. ராஜராஜன் இந்து இல்லை, அது வந்து உண்மை. அவர் வந்து சைவ சமயத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு சைவம், வைணவம், சாக்கியம் எல்லாத்தையுமே ஏத்து வச்சு இந்த எடுத்துக்கிட்டு ஒன்னு சேர்ந்து இந்துன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா ராஜராஜன் இருந்த காலத்துல சைவத்துக்கும் வைணவத்துக்கும் எப்படிப்பட்ட பிளவுகள் இருந்ததுன்னு நமக்கு நல்லா தெரியும். அவருடைய பேரன் அவன் முதல் குலத்துங்க, அவருடைய பேரன் அவன் அனபாய சோழன். அவனுடைய காலத்துல தான் அவன் கூட படிச்ச தன்னுடைய சக மாணவன் ஒருத்தனை அவன் வைணவ இதா இருந்தான், பெரியாளா இருந்தாங்கிறதுக்காக வேண்டி இந்த திருமாலுடைய சிலையோட சேர்த்து ரங்கனுடைய சிலையோட சேர்த்து அவனையும் கடல்ல கட்டி விட்டது உண்மை. அது ஒரு சரித்திர உண்மை. அதைத்தான் கமலஹாசன் தன்னுடைய படத்துல வந்து காமிச்சிருந்தார். இந்த தசாவதார படத்துல முதல் சீன்ல வந்து காமிச்சிருந்தார். அப்ப அன்னைக்கு வந்து அவர் வந்து இது இல்லை, அவர் வந்து இந்து கிடையாதுங்கிறது சந்தேகமே கிடையாது. அதுல தனித்தனி சமயங்கள் இருந்தது. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, இப்ப கிறிஸ்டியானிட்டில வந்து உங்களுக்கு பெந்தகோஸ்தே இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னாங்க. இஸ்லாம்ல வந்து உங்களுக்கு அப்படி இருக்கு, இப்படி ஷியா இருக்கு, சென்னி இருக்கு. நான் சொன்னேன், இந்த பாருங்க, இஸ்லாம்னு ஒரு மதம் வந்ததுக்கு அப்புறம் அதுல 4 உட்பிரிவுகள் இருக்கு. கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு மதம் வந்ததுக்கு அப்புறம் அதுல 4 உட்பிரிவுகளை பிரிஞ்சு இன்னைக்கு இருக்காங்க. இந்து மதம் ஒண்ணு இருந்து 4 உட்பிரிவை பிரிஞ்சாங்களா? இல்லையே. நீங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு இந்த மதம் இன்னைக்கு கூப்பிடுறீங்க. அதையும் இதையும் எப்படி ஒப்பிட முடியும்? இப்ப தமிழர்களுக்கு வந்து ஏன் இந்துன்னு கூப்பிடுறது வந்து பெரும்பாலான தமிழர்கள் உண்மையை உணர்ந்துட்டாங்கன்னா எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்கிறது காரணம் என்னன்னா, இவங்க இப்படி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்ச போது இவங்க வந்து அந்தந்த இதுல சமயங்கள்ல இருந்த நல்ல கருத்துக்களை வந்து பேசணுங்கிறது இல்லாம சனாதன தர்மம்ங்கிறத டாமினேட் பண்ண வச்சு அதுதான் இன்னைக்கு உள்ள இந்து மதம்னு கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் உண்மை. இப்ப இதனால வந்து லிங்காயஸ் வந்து நாங்கள் வீரசைவர்கள், நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்றது காரணம் என்ன? அவங்களுடைய சமய கோட்பாடு என்ன இருந்துச்சோ அது எல்லாமே வந்து பரிபூர நிலைமை இன்னைக்கு வந்துருச்சு. இப்போ இந்துன்னு சொல்லும் போது அங்க மொத்தமே வந்து சனாதன தர்மம்னு சொன்னீங்கன்னா அது வந்து வர்ணாசிரமத்தை ஆதரிக்கிறது, வர்ணாசிரமத்தை ரொம்ப தீவிரமாக வந்து கொண்டிருக்கிற கோட்பாடாக கொண்டிருக்கிற ஒரு கட்சி, அது ஒரு சமயம், அது சனாதன தர்மம். அதுல அந்த சனாதன தர்மத்துப்படி இவர் வந்து பிராமணன் வந்து இதுல பிறந்தாரு, நெத்தியில பிறந்தாரு, பிரம்மனுடைய நெத்தியிலிருந்து வந்தாரு. சத்திரியன் வந்து தோல்ல இருந்து வந்தாரு. வைசியன் வந்து இடுப்பு பக்கத்துல இருந்து வந்தாரு. சூத்திரன் வந்து தொடையில இருந்து வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இதையும் சொல்லிட்டு இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா, இப்ப இதுல வந்து வட மாநிலங்கள்ல வந்து சத்திரியன் ஒரு கூட்டத்தை தங்களுக்கு பக்கபலமா வச்சுக்கிட்டாங்க பிராமணர்கள், வைசியர்கள் கூட்டத்தையும் பக்கபலமா வச்சுக்கிட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுல வந்து அவங்க பண்ண தப்பு, பிராமணர் தவிர மற்ற எல்லாருமே சூத்திரன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ராஜாவும் சூத்திரன் தான். இப்ப இவரு சேதுபதி வந்து ராமநாதபுரம் சேதுபதி, அவங்கதான் இந்த ராமேஸ்வரம் கோயிலை கட்டினவங்க. ராமேஸ்வரம் கோயில்ல ஒரு கன்வென்ஷன் இருந்துச்சு, பல பேருக்கு தெரியாதது. ராமேஸ்வரம் கோயில்ல வந்து அந்த மதில் வாசல் இருக்கு, அந்த மதில் வாசல் மேல வந்து இந்த பிரீஸ்ட் நின்றுகிட்டு இருப்பாரு. நின்றுகிட்டு கையில தீவட்டியோட இவர் சேதுபதி கீழே நிற்பாரு. சேதுபதி அப்படின்னு ஒரு கூப்பிடுவாரு. கூப்பிட்டு மேல அண்ணாந்து பார்த்தோம்னா தன்னுடைய கையில இருந்து அப்படி தூக்கி விடுவாரு. இது மாதிரி களி மாதிரி டக்குன்னு இவர் கையில வந்து விடும். அந்த கோயிலை காவல் காக்கிறதுக்கு இப்போ கூலி கொடுக்குறாங்களாம் ராஜாவுக்கு. கட்டினதே அவர் தான், ராஜா தான். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வச்சிருந்தாங்க. இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து என்னாச்சுன்னா, விழிப்புணர்வுன்னு வந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக வேண்டி நாங்க வந்து சூத்திரர்கள் சொல்லி நீங்க சொல்றதை ஏத்துக்கணும், பிறப்பாலே உயர்வு தாழ்வுங்கிறது எப்படி ஏத்துக்கணும்னு இந்த ஒரு நுட்பத்தை வந்து வடநாட்டுல உள்ள ஊடகங்கள் வந்து எதனால இந்துக்கள்னு சொல்லப்படுவதை விழிப்புணர்வு மிக்க தமிழர்கள் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற பத்தி அவங்களுக்கு வந்து புரிந்துணர்வு வந்து கிடையாது.
பிளஸ் இன்னொன்னு நீங்க சொல்ல ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. தமிழங்கிற அடையாளத்தை பத்தி பேசினா அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கிறது இல்லை. அது நிஜம்தான். கஷ்டப்படும் போது மட்டும் தமிழன்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி மீனவர்கள் வந்து அங்க அடிபடும் போது மட்டும் தமிழ் மீனவர்பாங்க. இப்ப இதே இது கட்சி பக்கத்துல இருந்து பாகிஸ்தான்ல போய் மாட்டிக்கிறாங்க மீனவர்கள், அவங்களெல்லாம் வந்து இந்தியன் சொல்லுவாங்க. அது இங்க மட்டும்தான் தமிழர்கள் சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி எத்தனையோ குழப்பங்கள், தேவையில்லாத குழப்பங்கள். பாரதியார் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது நம்முடைய அடையாளத்தை இழக்க முடியாது இந்தியன் அப்படின்னு பெருமைப்படும் போது அவர் ரொம்ப ரொம்ப அழகா சொன்னார். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடுனர். இதுதான் உண்மையான அடையாளம். என் மொழி, என் இனம், என் நாடு அப்படிங்கிறது உண்மையான அடையாளம். அந்த அடையாளத்தை பத்தி இவங்க யார் அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு? அதுக்கப்புறம் இந்தியாவுடைய பலமே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத, யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறத இந்தியாவோட பலம். நீங்க வந்து யூனிட்டி வேணும்னு கேட்டீங்கன்னா யூனிஃபார்மிட்டி இருக்கக்கூடாது, யூனிஃபார்மிட்டி கேட்டீங்கன்னா யூனிட்டி இருக்காது. இதுதான் உண்மை. இது தெரியாம வந்து இந்த மாதிரி இப்ப ராஜராஜனை பத்தி எப்படியோ ஒரு வழியில மணிரத்னம் என்னுடைய வாழ்த்துக்கள். இவ்வளவு கான்ட்ரவர்சி வர வர இன்னும் அதிகமான பேர் தான் போய் படத்தை பார்க்க போறாங்க. அதுல சந்தேகமே இல்லை. அவங்களுக்கு லாபம் தான், அவங்களுக்கு லாபம் தான். பாக்குறவங்க வந்து இது ஒரு படம், இது ஒரு கற்பனை கலந்த படம் மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லதுதான். இவர் மணிரத்னத்துடைய பொன்னியின் செல்வனும் வரலாறு அல்ல. அதற்கு அவர் எதை எடுத்துக்கொண்டார், எதை தழுவி எடுத்தாரோ அந்த கல்கியுடைய பொன்னியின் செல்வனும் வரலாறு அல்ல. வரலாற்றின் மிகச்சில கூற்றுக்களை எடுத்துக்கொண்டு மிக அருமையாக பின்னப்பட்ட ஒரு நாவலை இவர் படமாக்கி இருக்கிறார். விஷுவல் மீடியத்தை வந்து இவர் கொண்டு வந்திருக்காரு. இதான் விஷயம். இதுல வந்து இவர் கமல்ஹாசன் வந்து உண்மையை சொன்னாரு, தெளிவா சொன்னார். வெற்றிமாறன் சொன்னது வந்து அவர் முன்மொழிந்தார், இவர் வழிமொழிந்தார். அவர் கரெக்டா சொன்னாரு கமல்ஹாசன். ஆமா, இல்ல அவர் வந்து இந்துன்னு நீங்க சொல்ல முடியாது, அந்த காலத்துல இந்துன்னு ஒரு மதமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது கமல்ஹாசனை பிடிச்ச ட்ராலி. கமல்ஹாசன் வந்து பக்கவாத்தியம் வாசிக்கிறார் ஸ்டாலினுக்கு. இப்படி ஒரு பேச்சு அரசியலுக்கு ஸ்டாலின் இல்ல. இது ராஜராஜ சோழன் இந்துங்கிறதுக்கும் ஸ்டாலினுக்கு என்ன சம்பந்தம்? அவர் என்ன பண்ணாரு? அவரா ராஜராஜ சோழன் தமிழன் இந்துன்னு அவதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இல்ல அவர் அந்த படத்தை எடுத்தாரா, இயக்குனாரா? எதுவுமே கிடையாது. சம்மந்தம் இல்லாம இதுக்கும் ஸ்டாலினுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, இந்த இதுல சொல்லுவாங்க, கிராமப்புறத்துல சொல்லுவாங்க, சமதமா எடுத்தா ஏன்பா தயிர்சாதத்துக்கு ஊருகா மாதிரி என்னைய பிடிச்சி இழுக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. அது மாதிரி இருக்கு. இது தேவையில்லாம ஸ்டாலின் இழுக்கிறது. கமலஹாசன் இதை சொன்னது வந்து ஒரு நடிகர்ங்கிற முறையிலையும் ஒரு தனிப்பட்ட அவர் வந்து மக்கள் நீதி மையத்தின் அபிப்பிராயம் இதுதான் சொல்லி ஒண்ணு சொல்லல. அதனால கமலஹாசனுடைய கருத்துல சில கருத்து நமக்கு உடன்பாடு இருக்கலாம், சில கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா இது வந்து அவர் சரியாத்தான் சொன்னாரு. அரசியல்ல புகாம இருந்தா கமல் இன்னும் துணிவாக பல கருத்துக்களை சொல்லி இருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி துணிவா வந்து தன்னுடைய படங்கள்ல எல்லாம் வந்து மிக துணிச்சலா வந்து அவர் வந்து கருத்துக்களை கொண்டு வந்திருக்காரு, எடுத்திருக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி தசாவதார படமே 10ஆம் நூற்றாண்டுல சோழன் வந்து இந்துவா இல்லை அப்படிங்கறத உணர்த்துகிற காட்சி தானே. அது சண்டை ஒன்றும் இந்து முஸ்லீம் சண்டை கிடையாது, வைணவத்துக்கும் சைவத்துக்கும் நடந்த ஒரு கொடூரமான சண்டை தானே. அதுல இருந்தே வெளிப்படையா தெரியுது. அப்புறம் இப்ப திடீர்னு வந்து ராஜராஜ சோழன். ஆமா, இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, ராஜராஜனே வந்து தான் இஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவன், ராமனுடைய வழித்தோன்றல்னு சொல்லியிருக்கான். இதை விட என்ன ஆதாரம் வேணும் அவர் இந்துங்கிறதுக்குன்னு சொல்லி கேட்டாங்க. நான் கேட்டேன், இந்த பாருங்க, ராஜராஜனுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவருடைய முன்னோடின்னு அவரே பெருமையா சொல்லிக்கிற ஒருத்தர் இருந்தார், கரிகால் சோழன். அவர் எந்த இடத்துலயே சொல்லியிருக்காரு இஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவன், நான் ராமனுடைய வழித்தோன்றல் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இப்ப இதெல்லாம் பாக்குறதுக்குன்னா நீங்க அப்படின்னா சரி, மஜும்தார் இது மாதிரி வந்து யாரெல்லாம் உண்மையான வரலாற்று ஆசிரியர்களோ அவங்க எழுதுனதை படிக்கணும். நீங்க அவங்க எழுதுனதை படிக்கிறது இல்லை. இது எப்படி இருந்ததுன்னா, சனாதனம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சது, இந்தியா முழுமைக்கு ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சது எப்படின்னா, சனாதனவாதிகள் வந்து ஆசீர்வதிச்சு கொடுத்தா தான் கிரீடம் நிலைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க. இன்னும் சொல்ல போனா சிதம்பரம் கோயில் வந்து ஒரு கன்வென்ஷன் உண்டு. இவர் வந்து இதுல போய் தஞ்சாவூர்ல வந்து முடிச்சு விட்டுக்கிட்ட சோழ மன்னர் மறுபடியும் வந்து சிதம்பரம் நடராஜன் கோயில் வந்து முடிச்சு விடுவார். ஏன்னா அப்படின்னா தான் கிரீடம் நிலைக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திட்டாங்க. அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வந்து தஞ்சாவூரை வந்து கைப்பற்றி அழிச்சு ஒழிச்சிட்டு அவங்க அரண்மனையெல்லாம் அடிச்சு ஒழிச்சிட்டு போன போது சிதம்பரத்துக்கு போய் நேர போய் அங்க போய் முடிச்சு விட்டுக்கிட்டாரு. அந்த அளவுக்கு ஆழ்ந்த நம்பிக்கையை வந்து விதைச்சு வச்சிருந்தாங்க. இப்போ இப்படி இருந்ததுனால அடுத்து அவங்க இன்னொன்னு என்ன செஞ்சாங்கன்னா, அரசர்கள் வந்து சாதாரண மக்களோடு ஒப்பிட முடியாதவர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இது ஒரு ஹைப் அதை ஏற்படுத்திருக்கா. இவர் சூரியகுல தோன்றல்னு சொல்லி சோழ மன்னர் சொன்னோன்னு அவங்க சும்மா இருப்பாங்களா? இங்க வந்து நம்ம இவங்க தஞ்சாவூர் ஐயர்னு சொன்னாரு,
இவர் வந்து சூரியகுல தோன்றல் சொன்னாரு. உடனே திருநெல்வேலியை சும்மா இருப்பாரா? அவர் பாண்டிய நாட்டை பார்த்து நீங்கள் வந்து சந்திரகுல தோன்றர்கள் சொல்லி அவர் சொல்லிட்டாரு. இவங்கெல்லாம் சந்திரகுல தோன்றலா இருந்தா சங்க காலத்திலேயே அதை பத்தி எழுதியிருக்கணும். இதுல வந்து தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நான் சந்திரகுலத்தை சேர்ந்தவங்களே பெருமைப்பட்டிருக்காங்க. அப்படி பெருமைப்படலையே. போர்க்களத்திற்கு சென்று என் போர்க்களத்தில் நான் தோற்றேன் என்றால் மாங்குடி மருதன் தலைமை வகிக்கும் இந்த புறவர் கூட்டம் என்னை பாடாமல் ஒழியட்டும் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு அதுதான் பெருமையா இருந்தது. அவன் சந்திரகுலத்தை சேர்ந்தவன் நினைச்சான். அதனால இதெல்லாம் அதாவது கரிகால் பெருவளத்தான் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். கரிகால் பெருவளத்தான் வந்து 50 வருஷம் ஆட்சி புரிஞ்சான். அவன் ஒரு கோயில் கூட கட்டல. எங்க ஆதாரத்தை சொல்லுங்க. 1000 வருடத்துக்கு முன்னாடியா? ஆமா, 2000 வருஷத்துக்கு, இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ராஜராஜனுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட கரிகால் பெருவளத்தான் அவன் வந்து அது வரைக்கும் இதுக்கு வந்து சோழ நாட்டுக்கு வந்து புனல் நாடுன்னு பேரு. ஏன்னா மான்சூன் வந்ததுன்னா வெள்ளம் அடிச்சுக்கிட்டு வரும். அந்த புனல் நாடுங்கிற மாட்டை வளநாடுன்னு மாத்தினவன் வந்து கரிகால் பெருவளத்தான். அந்த கல்லணையை கட்டி நீர்நிலைகள் நீர் மேலாண்மை வந்து சிறப்பா பயன்படுத்தி அந்நேரம்ல அவங்க யாரும் மதத்தை பத்தி பேசல. அவங்களுக்கு தேவை இருந்தது மக்கள் நலன். அதுதான் முக்கியம். அவங்களுக்கு இந்துன்னு ஒரு மதம் கேள்விப்பட்டிருப்பாங்களா? இந்துங்கிற வார்த்தையாவது கரிகால பெருவளத்தான் ராஜராஜ சோழனுக்கு தெரியுமா? எப்படி இன்னைக்கு ஐக்கிய நாடுகள்ல உள்ள நாடுகள்ல ஒண்ணு கூட 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இல்லையோ, அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற சமயங்கள்ல பல சமயங்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இல்லை. இந்து மதமும் அது மாதிரி தான். இந்து மதம்ங்கிற ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம சொல்றது யாராவது டினை பண்ணுவது, இட் வாஸ் ரிலிஜன் கிரியேட்டட் அவுட் ஆஃப் ஜியோ. ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மூலமா வந்து ஒரு மதம் வந்து உருவாக்கப்பட்டதுங்கிறத உண்மை. ஏன்னா எக்கச்சக்கமான மதங்களை வச்சுக்கிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு நிர்வாக வசதிக்காக வேண்டிய வெள்ளக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த முஸ்லீமா இல்லாதவன், கிறிஸ்டியனா இல்லாதவன், பார்சி இல்லாதவன், மத்த எல்லாருமே இந்து அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. சோ அப்படி வந்துதான் எத்தனை மதங்கள் இருந்ததுங்க. இதை விடுங்க, நம்ம சைவம் வைணவத்தோட சாக்கிய மதம் வந்து சைவத்திலேயே வந்து எத்தனை உட்பிரிவு இருந்தது. அதனால இத்தனை உட்பிரிவுகள் வந்து இந்த நாட்டை பிழைக்கல. இவங்க செய்யற தப்புனாலதான் இந்த நாட்டை வந்து இவங்க தான் பிளந்துருவாங்கன்னு பயம் வருது. எல்லாருமே வந்து இந்தியர்கள்ங்கிற பெருமையா வர்ற ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கும் பொழுது 75வது வருஷம் நம்ம எல்லாருமே வந்து இந்தியாங்கிற ஒரு நாடு, இந்திய நாடு என் நாடு அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்க நேரத்துல இந்திய நாடு வந்து சில பேருக்கு மட்டும்தான் சொந்தம்ப்பா, நீ எல்லாம் பின்னாடி வந்து கை கட்டி சேவகம் பண்ணணும்னு சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இல்ல நீங்க சொன்னீங்களே பிரிட்டிஷ்காரர் ஜீவோ போட்டு யாரெல்லாம் கிறிஸ்டின் முஸ்லீம் பார்சி இல்லையோ ரிமைனிங் பீப்புள் ஆர் கால்டு ஹிந்து அப்படின்னு அவங்க சொன்னாங்க, ஒரு ஜீவோ போட்டாங்க. நீங்களே இப்ப இந்த அரசு ஒரு ஜீவோ போட ஆசைப்படுது, முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே ஹிந்துன்னு ஒத்துக்கோங்க, ஹிந்துவா இருங்க அப்படின்னு சொல்லி இவங்களும் ஒரு ஜீவோ போட தான் ஆசைப்படுறாங்க. ஆனா செக்குலரிசம் அது மதச்சார்பின்மை அது இதுன்னு பேசி நம்மளை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களேன்னு தான் அவங்களுக்கு கோவம் வருது. இவங்க எதை வச்சு குழப்புறாங்கன்னா, ஹிந்து குஷ்னு ஒரு இடம் இருக்கு. உடனே சொல்றாங்க அப்ப ஹிந்து அந்த காலத்துல இல்லையாங்கிறாங்க. அரேப் முஸ்லிம்ஸ் வந்து இந்தியன் முஸ்லிம்ஸ அந்த காலத்துல ஹிந்து முஸ்லிம்ஸ் கூப்பிடுவாங்க. எதனாலனா அது வந்து ஜியோகிராபிக்கல் லொகேஷன். இட் டஸ் நாட் டினோட் ரிலிஜன். அது வந்து இடத்தை அடிப்படையாக கொண்டு உருவான சொல், மதத்தை அடிப்படையாக கொண்டு உருவான சொல் அல்ல. ஆனா இதை அவங்க பிடிச்சி குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹிந்து குஷ்ணன் அந்த காலத்துல இல்லையா, அந்த காலத்துல வந்து ஹிந்துஸ்ன்னு சொல்லலையா? சிந்து நதி கரையில் இருந்தவர்களை சரியாக எஸ் என்ற உச்சரிப்பு சரியாக சொல்ல தெரியாத காரணத்தினால் சிந்து நதி கரையில் உள்ளவர்களை சிந்து என்று சொல்வதற்கு பதிலாக இந்து என்று சொன்னார்கள். இப்படித்தான் வந்தது. இதை விட்டுட்டு அதாவது நம்ம வந்து வரலாற்றை வந்து மறைக்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு முயற்சி. வரலாற்றை மறைக்கிறதுங்கிறது அதை பண்ணவே கூடாது. இப்ப இதுல வந்து தமிழர்களை பத்தி நான் சொல்லி சங்க காலத்தை தவிர மற்ற எந்த காலத்துல தமிழர்களை ஆண்டார்கள், ஏன் வீணா பெருமை பேசுறீங்கன்னு சொல்லி கேட்பேன் நான். ஏன்னா பல்லவர்கள் தமிழர்கள் இல்லை. விஜயால சோழன், ஆதித்த கரிகாலன், முதல் பராந்தகன், கண்டராதித்த சோழன், அதுக்கப்புறம் சுந்தர சோழனுக்கு அப்புறம் இவன் மதுராந்தகன் ராஜராஜன் ராஜேந்திரன், இது வரைக்கும் தான் தமிழ் மன்னர்கள் ஆண்டாங்க. அடுத்து வந்த குலோத்துங்கன் யாரு? அவங்க அம்மா தமிழச்சு, அவங்க அப்பா வந்து சாளுக்கிய இளவரசன், விமலாதித்தன் சொல்லி அந்த இளவரசனுக்கு பிறந்தவே நரேந்திரன். அப்ப நரேந்திரன் வந்தபோது நீங்க வந்து தந்தை வழி வந்து ஒருத்தருடைய இதை வந்து குலத்தை வந்து தீர்மானிச்சீங்கன்னா அப்ப தெலுங்கு சோழாஸ் ஆட்சி உருவாகி விட்டதுன்னு சொல்லி நீலகண்ட சாஸ்திரியார் எழுதியிருக்காரு. இதை ஏத்துக்கிறது நமக்கு எந்த விதமான தவறு. ஏன்னா உலகத்துல எல்லா குடிகளும் இதை எப்படி மறுக்க முடியும்? அதாவது ஒரு தியரியை மறுக்கலாம்,
வரலாற்றை எப்படி மறுக்க முடியும்? வரலாற்றை எப்படி மறுக்க முடியும்? அதேதான் சரியான கேள்வி கேட்டீங்க. நீங்க ஒரு கருத்து வச்சீங்கன்னா நான் மாற்று கருத்து சொல்லலாம். வரலாற்றில் நடந்த உண்மைகளை சொல்லும் போது அதெல்லாம் இல்ல அப்படின்னா, ஏப்பா சாக்ரட்டிஸ் ஒருத்தர் வாழ்ந்தாரு, இல்ல அவரெல்லாம் அப்படி ஒருத்தர் வாழலன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? சாக்ரட்டிஸோட கருத்தை தானே நான் மறுக்க முடியும். சாக்ரட்டிஸ் பறக்கவே இல்லைன்னு எப்படி நான் மறுக்க முடியும்? அது பிரச்சனை அங்கேதான் இருக்கு. அதாவது சோழர்களுடைய ஆட்சி நம்ம நாட்டுல பல விதமான, இப்ப இவர் எதுக்கு இதுல இருந்து உஜ்ஜைன் பக்கத்துல இருந்து, ராஜஸ்தான் பக்கத்துல இருந்து ராஜராஜர் நிறைய பிராமணர்களை கூட்டு வந்தாரு. இந்த இதுல கரந்தை செப்பேடுல நம்ம பார்ப்போம் அந்த பிராமணருக்கு எந்த நிலங்களா கொடுக்கப்பட்டாரு. அதுக்கான லாஜிக் என்ன? முதல்ல ஏன் அங்க இருந்து கூட்டு வந்தாரு? இங்க உள்ளூர்ல உள்ள பிராமணர்களை எதனால அவர் நம்ப முடியல? ஏன்னா உள்ளூர்ல இருந்த பிராமணர்கள் 4 பேர் சேர்ந்து அவர் அண்ணனை கொலை பண்ணிட்டாங்க. ஆதித்த கரிகாலனை கொண்டது 4 பிராமணர்கள். அது கல்கி ரொம்ப திறமையா ரவிதாசன் பேரெல்லாம் போட்டாரு ஒழிய அவங்க எந்த ஜாதி அப்படிங்கறத பத்தி எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா போயிட்டாரு அவர். ஆனா அது உண்மைங்கிறது என்னன்னா அவங்க 4 பேரும் பிராமணர்கள் இருந்தது. அப்போ உள்ளூர்காரங்க நம்ப முடியாதான வெளிநாட்டுக்காரங்களை கொண்டு வந்தாங்க. வெளிநாட்டுக்காரங்களை கூட்டு வந்த போது அவங்க தங்களுடைய வசதியும் தங்களுடைய பாதுகாப்பையும் ஏற்படுத்திக்கணும்னு அவங்க நினைச்சாங்க. அதனாலதான் தங்களுக்கு தேவையான சட்டங்கள்லாம் போட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு அசோகர் ஒருத்தரை தவிர, அசோகர் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவர். அசோகர் காலத்துலதான் சொன்னாரு, அசோகாஸ் எடிக்ஸ் அப்படின்னு சொல்லி கல்வெட்டுகள் பார்க்கிறோமே, அது என்ன சொல்லுது? அசோகருடைய எடிக்ஸ், அசோகர் வைத்த நெறிமுறைகள், வகுத்த நெறிமுறைகள். அசோகர் வர்ற வரைக்கும் அந்நியாரம் பெரிய ராஜாவா இருந்தவங்கள்லாம் மன்னன் சட்டத்தை அமல்படுத்துவதற்காக உள்ளவர், பிராமணன் சட்டத்தை இயற்றுவதற்காக உள்ளவர். டெம்பரல் அத்தாரிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. அசோகர் ஒருத்தர் சொன்னாரு, நான் ஆள்ற நாட்டுக்கு நான் தான் சட்டம் ஏற்றணும், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய மக்களை பத்தி வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னார். அப்போ அது வரைக்கும் இருந்த அந்த ஆட்சி முறையை இங்க கொண்டு வரப்பட்டது. இங்க தமிழ்நாட்டுல இவர் காலத்துல ராஜேந்திரன் காலத்துக்கு அப்புறம் வீரராஜேந்திரன் ஆண்டாரு. அந்த வீரராஜேந்திரனுக்கு அப்புறம் அனபாய சோழன் முதல் குலோத்துங்கன் ஆண்டாரு. 3வது குலோத்துங்கன் வரைக்கும் போய் அப்புறம் 2வது ராஜராஜன் வரைக்கும் போய் அந்த வம்சம் அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன் தோக்கடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா அது வரைக்கும் இவங்க தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக போட்ட சட்டங்களுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க? சம்ஸ்கிருதத்தை முதலாவதா கொண்டு வந்தாங்க. கோயில்ல எல்லாம் சம்ஸ்கிருதம் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்ப தேவாரம் திருவாசகம்லாம் வந்ததே இந்த ஜனங்கள்லாம் விளங்காம போக ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலை விட்டு. அவங்க சமண மதத்தை எங்களுக்கு சீக்கிரமா விளங்குதுன்னு சொல்லிட்டு, பிளஸ் சமண மதத்துல அந்நேரம் ரொம்ப எளிமையா அந்த சமண மத துறவிகள் இருக்காங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, இப்படி எல்லாம் பார்த்துட்டு அந்த பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்தது? பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்தது? சமண பள்ளிகள்ல இருந்தா வந்தது. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் கல்வி, அந்த காலத்திலேயே எல்லோருக்கும் கல்வி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாரதி சொன்னாரு திருச்சிராப்பள்ளி, அதுக்கு உதாரணம் திருச்சிராப்பள்ளி, சிராப்பள்ளி. இப்ப இவங்க பேசும்போது என்ன நமக்கு வருத்தமா இருக்குன்னா, இதெல்லாம் பேசும்போது நம்ம இன்னைக்கு உள்ள பிராமின் ஆன்டி பிராமின் இதை வச்சுக்கிட்டு அன்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை நம்ம ஒட்டி பார்க்க கூடாது. ரெண்டுக்கு உள்ள வேறுபாடு என்னன்னா, அன்னைக்கு இட் வாஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் மேடு பை ராஜேந்திர சோழா. கொண்டு வந்தது ஒரு நிர்வாக வசதிக்காக கொண்டு வந்தார். ஆனால் அந்த நிர்வாக வசதியை கொண்டு வந்ததுல பின்னாடி ஏற்பட்ட தாக்கம் என்ன அப்படிங்கிறது வரலாறு. அந்த வரலாறு நம்ம படிக்கணும், அந்த வரலாறு நம்ம அனலைஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு ராஜராஜனே இந்து தான், ராஜேந்திர சோழன் இந்து தான் சொல்லி ஆரம்பிச்சா எதுக்கு? அவங்க மன்னர்களா இருந்தாங்க, பேரரசர்களா இருந்தாங்க. இல்ல இப்ப நீங்க கரிகால பெருவளத்தான் காலகட்டத்தில் பார்ப்பன படையெடுப்பு இல்லையா? பிராமின் இன்வேர்டு நடக்கலையா தமிழ்நாட்டுல? இல்ல, அந்நேரம் அவங்க இந்த மாதிரி ஆதிக்கம் புரிந்தவர்களாக இல்லை. கபிலரே ஒரு பிராமணர் தானே. அந்நேரம் பிராமணர்கள் இருந்தாங்க. தொல்காப்பியரே சொல்லியிருக்காரு இந்த இதெல்லாம் தொல்காப்பியர் ஒரு கூட சம்ஸ்கிருதம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணதில்லை, வடமொழிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா சம்ஸ்கிருதம் பேச்சு மொழியாக என்னைக்குமே இருந்ததில்லை. அதனால பேச்சு மொழியா உள்ள மொழிகளை பத்தி தான் அவர் பேசியிருக்காரு. தொல்காப்பியர் காலத்துக்கு அப்புறம் வந்தவங்க தான் கரிகால் பெருவளத்தான், நெடுங்கிள்ளி, இந்த பக்கம் பாண்டியன் நெடுஞ்செழியன், அந்த பக்கம் சேரன் செங்குட்டுவன், இந்த மூவேந்தர் அந்த கால சங்க காலத்துல இருந்தாங்க. அந்த சங்க காலத்துல உங்களுக்கு இங்க இருந்ததெல்லாம் என்னன்னா, இப்படிப்பட்ட இந்து மதம் அப்படிலாம் இல்லை. சைவம்ங்கிறதே அதுக்கப்புறம் தான் தழைச்சு வந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா தான் வேறுபட்டுச்சு. முதல்ல கடவுள் இவர்ல குறிஞ்சியில முருகன் இருந்தார். முதல்ல முருகன் யாரா இருந்திருக்கணும்? அந்த காலத்துல யாரை கடவுளை நினைச்சிருப்பாங்க? நமக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ண ரொம்ப பெரிய வீரனை கடவுளை நினைச்சிருப்பாங்க. முருகன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வீரனா இருந்திருக்கணும். அவர் அதனால குறிஞ்சி நிலத்துல சேர நாட்டுல இன்னைக்கு உள்ள கேரளத்துல இன்னைக்கும் பாருங்க, பழனிக்கு அதிகமா வர்றவங்க மலையாளிஸ் தான் வர்றாங்க பழனிக்கு. ஏன்னா முருகன் அவங்களுடைய கடவுள்.
ஆரம்பிச்சது அங்க மலையிலிருந்து ஆரம்பிச்சது. குன்றிருக்கும் இடமெல்லாம் இன்றைய கேரளா அன்னைக்கு தமிழ்நாடு தானே, இன்றைய கேரளா அன்னைக்கு தமிழர் தானே. அப்ப மலையாளம் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி தானே உருவாச்சு மலையாளம். மலையாளம் வந்து ஒரு மொழியாக செழுமையாக்கப்பட்டது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. தோன்றி மலையை ஆள்பவர்கள் அதுவே தமிழ் தானே, மலையை ஆள்பவர்கள் அதுவே தமிழ் வார்த்தை தானே. ஒரு டயலெக்டா அது வந்து ஒரு கிபி 2வது நூற்றாண்டுக்கு அப்புறமே வர ஆரம்பிச்சது. கிபி 8வது நூற்றாண்டுல வாழ்ந்த சேர மன்னர்கள்லாம் தங்களுடைய கல்வெட்டை தமிழ்ல தான் பொறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அவருடைய மந்திரி பிரதானிகள் வந்து யோசிக்க சொன்னாங்க, நீங்க ஆள்ற மக்கள் எல்லாருமே மலையாளம் பேசுறாங்க, நீங்க தமிழ்ல கல்வெட்டு பொறிச்சீங்கன்னா உங்களை வேற்று தேசத்துல வந்தவங்க நினைச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் மலையாளம்ங்கிறது ஆட்சி மொழியாச்சு. ஸோ இது வந்து வரலாறு, இதை யாராலையும் வந்து மறைக்க முடியாது. அதாவது ஓ.வி. சாமிநாதையர் தன்னுடைய வரலாற்று வந்து எழுதியிருப்பார். ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. என்னமோ காட்டு மிராண்டிகளா தெரிஞ்சாங்க கேரளத்துக்காரங்க, இவங்க நம்பூதிரிகளா வந்து இவங்களெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தினாங்கன்னு எழுதுறாங்களே, அப்படியெல்லாம் வந்து பல பேர் வந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த காலத்துல ஓ.வே. சாமிநாதையர் வந்து சீவக சிந்தாமணியை கண்டுபிடிக்கணும்னு தான் போனார். அவர் சீவக சிந்தாமணி வந்து ஒரு காப்பியம், அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தான் போய் தேடும் பொழுது அவருக்கு 10 பாட்டு 8 தொகையும் கிடைச்சது. 10 வந்து கம்ப்ளீட்டா வந்து சேரர்களுடைய வரலாறு. அதுல முதல் 10 கடைசி 10 நமக்கு கிடைக்கல, 8 தான் கிடைச்சிருக்கு. அதுல கடைசியா வந்து சொல்லப்பட்டிருப்பதுதான் சேரமான் கணைக்கால் இரும்புரை அப்படிங்கிற மிகச்சிறந்த மன்னர். அவர் தான் கடைசியில வந்து குடிதண்ணி அவருக்கு இவரால் வந்து கோச்செங்கனாங்கிற சோழ மன்னனால தோற்கடிக்கப்பட்டு சிறைவாய்ப்பட்டிருப்பாரு. அப்ப சிறையில வந்து தண்ணி கேட்ட போது காவல் வந்து ரொம்ப அலட்சியமா வந்து டக்குனு வச்சுட்டு போவான். அப்ப மானம் அழிந்தபின் வாழாமை முன்னினதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த தண்ணியை குடிக்காமலே இறந்து போயிடுவார். அவருக்கு வந்து ரொம்ப பெரிய புலவர் மோசிகேரனார் வந்து இவற்றை வந்து பேசுவார். செங்கணன் வந்து எப்படிப்பட்ட ஒரு மன்னனை, எப்படிப்பட்ட தமிழ் மன்னனை உங்களுடைய சகோதரன் இப்படி வச்சிருக்கணும்னா அவர் ஓடி வருவார், ஐயோ இது தவறு நடந்துச்சுன்னு. ஆனா அவர் வந்து சேர்றதுக்கு முன்னாடி இவர் வந்து இறந்து போயிருப்பார். இப்ப மோசிகேரனார் அப்படிங்கிற புலவர் எப்படி இவ்வளவு தூரத்துக்கு வந்து சேர மன்னன் மேல வந்து பிரியமா இருந்தார் அப்படின்னா, அந்த காலத்துல முரசு கட்டில்னு ஒரு கண்டில் உண்டு. அரசு கட்டில் அளவிற்கு முரசு கட்டிலுக்கு மரியாதை உண்டு. மன்னர்களுக்காக மன்னர்களுடைய செய்திகளை முரசறைந்து அறிவிப்பதற்காக பெரிய முரசு வச்சிருப்பாங்க. அந்த முரசு கட்டில வந்து முரசை வந்து எடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த நேரத்துல களைப்போட வந்தார் மோசிகேரனார். வந்தவர் வந்து அது முரசு கட்டில யாரும் உட்காரக்கூடாது, உட்கார்ந்தா மரண தண்டனை, ஏன்னா அது அரச கட்டிலுக்கு சமமானது. அதுல ஒரு படுத்து தூங்கிட்டார். மோசிகேரனார் வந்து படுத்து தூங்கினோன்னு அந்நேரம் வந்து பார்த்தார், இவர் மன்னர் வந்து பார்த்தார், விசாலமான முகமுடைய இந்த மனிதர் ஒரு மிக பெரும் பண்டிதராக ஞானம் பெற்றவராக இருக்க வேண்டும், களைப்புற்று தூங்குகிறார் சொல்லி அவருக்கு மன்னருக்கு எல்லாரும் சாமரம் வீசுவாங்க. இவர் அவருக்கு சாமரம் வீசினார். சாமரம் வீசணும்னு எந்திரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரிஞ்சது நம்ம எப்படிப்பட்ட தவறு புரிஞ்சிட்டோம். மன்னான் எழுந்தவர் வந்து இவர் உட்காருன்னு சொன்னார். அப்படிப்பட்ட பெருந்தகையாளராக, தமிழை மதிப்பவர்களாக, தமிழ் புலவர்களை மதிப்பவர்களாக, பெரியவர்களை மதிப்பவர்களாக இருந்த மன்னர்களை கொண்டது இந்த நாடு. இதுதான் நம்முடைய வரலாறு. இந்த வரலாறை வந்து மாத்தி எழுதுறதுக்கு யாராலையும் முடியாது. நல்ல வேளையா 10 கிடைச்சது, பட்டினப்பாலை கிடைச்சது. பட்டினப்பாலையில வந்து கரிகால் பெருவளத்தானுடைய பூம்புகார் எப்படிப்பட்ட சிறந்த ஒரு துறைமுகமாக இருந்தது, தலைநகராக இருந்ததுங்கிற இதற்கு எதை இன்னைக்கு வந்து கீழடி வந்து எதை சொல்லுது, அந்த சங்க இலக்கியங்கள் சொன்னதை உறுதிப்படுத்துகிறதாக நம்முடைய அகழ்வாராய்ச்சி இன்று நமக்கு கிடைக்க பெரிய பெருவரம். நமக்கு தமிழ்நாட்டுல வந்து எந்த நதிக்கரை பக்கம் போனாலும் தோண்ட தோண்ட நம்முடைய வரலாற்று சுரங்கங்கள் இருக்கின்றன. தோண்ட தோண்ட கிடைக்கும். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, இன்னும் பூம்புகார் ஆராய்ச்சியில நம்ம இறங்கினா தமிழுடைய தொன்மை இன்னும் பின்னாடி போகும்னு சொல்லுவீங்க. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. தாமிரபரணி தொடங்கல, இது குமரி கடல் வந்து தொடங்கல. இவங்க வந்து இவர் வந்து சிலப்பதிகாரமும் ஒரு வரலாற்று ஆசிரியர் இது கிடையாது, நூல் கிடையாது. சிலப்பதிகாரம் ஒரு கற்பனை நூல், அதுல சில வரலாற்று செய்திகள் இருக்கின்றன. அந்த சிலப்பதிகாரத்தில் உள்ள சில வரலாற்று செய்திகளும் நமக்கு தெரியுது. இதுல வந்து குமரியில வந்து நாடுங்கிற அந்த காலத்துல வில்லேஜ் தான், சிற்றூருக்கு தான் நாடுன்னு பேரு. அப்ப 56 நாடு உள்ள போயிடுச்சுன்னா அது 56 சிற்றூர் போயிருந்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஆனா அதையே இன்னும் இவங்க ஒழுங்கா வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணலையே. பண்ற அகழ்வாராய்ச்சி அத்தனையும் வடநாட்டுல தான் பண்ணாங்க. மதுரால கிருஷ்ணன் இருக்காருன்னு பார்க்கட்டும், நமக்கு எந்த விதமான கஷ்டம் கிடையாது. சரஸ்வதி நதி இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க, நதி இருக்கான்னு தேடினாங்க. இது எல்லாம் தேடுறதை பத்தி நமக்கு ஒண்ணும் இல்ல. புதுசா அவங்க வந்து இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையில இருந்ததான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டோம். ஆனா அப்படி இங்க இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டது எத்தனை இருக்கு? இப்ப கல்வெட்டுகள்னு சொல்லி பார்த்தா இந்தியாவோட மொத்த கல்வெட்டுல 70 விழுக்காடுக்கு மேல தமிழகத்துடைய கல்வெட்டு தான் சொல்லி ஒரு ஆசிரியர் ஒரு இதில் எழுதியிருந்தார். அப்ப எத்தனை கல்வெட்டுகள் இங்க இருக்கு? அது வந்து ஒரே என்ன படிக்கவே இல்லையே, மைசூர்ல இருக்கிறதுல வந்து இன்னும் படிக்கவே இல்லையே. அப்போ தமிழர்களுக்கு வந்து நமக்கு பாரபட்சம் காட்டப்படுதுங்கிற ஒரு நினைப்பு இல்லாம இருக்கணும். ஏன்னா தமிழர்கள் இந்தியர்கள் தானே. தமிழ்நாட்டுடைய பெருமை வந்து இந்திய நாட்டுடைய பெருமை தானே.
இன்னைக்கு சிவபுரத்தில் உள்ள நடராஜர் சிலையை பத்தி இங்க எங்கேயாவது பேசுனாங்கன்னா, மேற்குல வந்து பேசுனாங்கன்னா, அவங்க இந்தியாவில கண்டெடுத்த சிலை தானே பேச போறாங்க. இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலமான தமிழ்நாட்டில் தானே பேச போறாங்க. அப்ப நம்முடைய பெருமைகள்ங்கிறது வந்து நம்முடைய பண்பாட்டு செழுமை அப்படிங்கிறது இந்த இந்திய ஒருமைப்பாட்டில் இன்று ஒரு மிகப்பெரிய அங்கமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இல்ல இப்ப இவங்க ராஜராஜனை இந்து என்று சொல்வதன் மூலமாக இன்னொரு ஒரு ஒற்றைத்துவ அரசியலை நீங்க கவனிக்கணும். எப்படி சோழன் பாலச்சந்திரன் சாருக்கும் எனக்கும் உறவோ, எங்க இனம் எங்க மொழி நாம பெருமையா பேசுறோமோ அதே உரிமை அப்துல் காதருக்கும் ஹாஜா கனிக்கும் ஷானவாஸுக்கும் இருக்கு. ஏன்னா அவங்களும் தமிழர்கள் தான், அவங்களுக்கும் சோழனுக்கும் உறவு உண்டு. அவங்க தமிழை பெருமையை பேசும்போது இது சோழன் வாழ்ந்த பூமி, எங்க தஞ்சாவூர் எங்க திருவாரூர்னு சொல்லக்கூடிய உரிமை ஒரு கிறிஸ்தவருக்கும் இஸ்லாமியருக்கும் உண்டு. நம்ம 2 பேருக்கும் இருக்கிற அதே உரிமை அவங்களுக்கு உண்டு. இப்ப இவர்களுடைய இந்த பிரச்சனையின் மூலமாக சோழனை இந்துன்னு சொல்லிட்டா ஹாஜா கனியும் ஷானவாஸும் இயல்பாகவே சோழன் இந்து அப்படிங்கிற மாதிரி விலகக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல, அந்த ஒரு அரசியல் ஆபத்து இருக்குல்ல. ஏன்னா தமிழர்களிடம் தமிழன்னு சொல்லிட்டா முஸ்லீம் கிறிஸ்டின் இந்து 3 பேரும் ஒன்று சேருவாங்க, இந்துன்னு சொல்லிட்டா அவங்கள விளக்கிடலாம்ல. இது ஒரு ஆபத்தான அரசியல் இல்லையா? ரொம்ப ஆபத்தான அரசியல். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப ஆபத்தான அரசியல். இவங்க வந்து அதே மாதிரிதான் அரசர்கள் வந்து ஏதாவது ஒரு ஜாதி சொல்லி வந்து ஜாதி சொல்றது வந்து பைத்தியக்காரத்தனம். ஏனென்றால் மன்னர்களுக்கு ஜாதி கிடையாது. ஜாதி மட்டும் இல்ல, அவங்களுக்கு வந்து மொழி இன வேறுபாடையும் கடந்து இருந்தாங்க. சளுக்கிய வம்சத்து கூட திரும்ப திரும்ப ரத்த சம்பந்தம் வச்சுக்கிட்டாங்க சோழர்கள். ஏன்னா கீழே சளுக்கிய நாடு வந்து இட் வாஸ் அ பஃபர் ஸ்டேட். இன்னைக்கு எப்படி பூட்டான் வந்து நமக்கும் சீனாவுக்கு ரெண்டு ஒரு பஃபர் ஸ்டேட்டா இருக்கோ, அது மாதிரி கீழே சளுக்கிய நாடு சோழ நாட்டுக்கும் மேலே சளுக்கிய நாட்டுக்கும் பஃபர் ஸ்டேட்டா இருந்தது. அவங்க கூட எப்பயுமே நல்ல உறவு வச்சுக்கிட்டாங்க. இது மாதிரி நம்முடைய மன்னர்கள் வந்து எப்படிப்பட்ட பாண்டிய நாடு வந்து சிங்கள நாட்டு கூட ரத்த உறவு வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா 2 பேருக்கும் பொது விரோதியா சோழர்கள் இருந்தாங்க. அப்ப சோழர்களிடம் தன்னை தற்காத்துக் கொள்றதுக்காக வேண்டி பெரும்படை வேண்டுங்கிற வீரபாண்டியன் வந்து முதல்ல வந்து சிங்களப்படை வீரபாண்டியனுக்கு உதவியே வந்து இவங்களை சோழப்படையை வந்து தோக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் போய் இந்த ஆதித்த கரிகாலன் போய் இவர் போத்தில் தோக்கடிச்சு போன இவர் வந்து போய் தலையை கொய்து வந்து தன்னுடைய தஞ்சை கோட்டையில் வந்து வச்சாரு. இப்ப நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா யார் மன்னர்களா இருந்தார், வெரி துரதிருஷ்டவசமாக தமிழ் மன்னர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடும் போக்கு அன்று இருந்தது. ஆனால் யார் மன்னர்களாக இருந்தார்கள், அவர்கள் தங்களை ஒரு மொழியை சேர்ந்தவர் என்ற பெருமையுடன் மட்டும் இருந்தார்களே அன்றி என்றுமே அவர்கள் இந்த இனம் இந்த ஜாதி என்று தங்களை குறிக்கிக் கொண்டதில்லை. இப்ப தெலுங்குல வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ராஜராஜன் மேலையில வந்து ஒரு பற்று இல்லாம இருக்கிறது காரணம் என்னன்னா, அவர் வந்து எல்லா இடத்துலயும் தன்னை வந்து தமிழ் மன்னன் தான் பிரகடனப்படுத்தினார். அதுல அவர் பின்வாங்கவே இல்லை. அந்த பகுதிகளில் ஆண்ட போது கூட அவர் தன்னை தமிழ் மன்னன் தான் பிரகடனப்படுத்தினார். இந்த காலத்தில் உள்ள டெக்னிக் அவருக்கு தெரியாம போச்சு. நம்ம பிரதம மந்திரி வந்து அந்தந்த இடத்துல போய் அந்தந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போவாரு, அந்த டெக்னிக் எல்லாம் அவருக்கு அந்த காலத்துல தெரியாம போயிருச்சு. இல்ல, மற்றவர்கள் அடையாளத்தை மதிப்பது என்பது வேறு, ஏன் அடையாளத்தை நான் காமிக்கிறதுக்கு தப்பு கிடையாதுல்ல. அது சோழன் கரெக்டா இருந்திருக்கிறாரு. தெலுங்கு தேசத்துக்கு போனா எதுக்கு தெலுங்கா மாறணும், தமிழே தெலுங்க ரசிச்சுட்டு போறான்ட்டு போலாம்ல. நீங்க சொல்ற மாதிரி இப்ப எல்லாம் அரசியல் யுக்திகளுக்காக நடக்கிற மாதிரி அன்னைக்கு அந்த சோழர்கள் இல்ல, தனித்துவத்தோட இருந்திருக்கிறாங்க, தன்னுடைய தமிழ் அடையாளத்தை விட்டு தராம இருந்திருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு நம்ம தமிழ் மன்னன், தரணி போற்றும் தமிழ் மன்னன், இந்தியா இது போன்ற நாடுகள் உருவாவதற்கு முன்னாடியே பல நாடுகளுக்கு சென்று வணிகம் புரிந்து போர் புரிந்த ஒரு வரலாறு கொண்ட ஒரு தமிழ் மன்னனை தமிழுங்கிற அடையாளத்தை தாண்டி இந்து அப்படிங்கிற அவருக்கே தெரியாத ஒரு பேரை திருப்பி திருப்பி சொல்றாங்க. அதை மறுத்து பேசுகின்ற உங்களை போன்ற தமிழ் ஆளுமைகளை பேசவே அவங்க அனுமதிப்பதில்லை போன்ற விஷயங்களை கண்டிப்பாக தமிழ் மக்களுக்கு கவனப்படுத்த வேண்டிய கடமை தமிழ் ஊடகங்களுக்கு இருப்பதாக நான் உணர்றேன். பார்ப்போம், ஆரோக்கியமான விவாதங்கள் உரையாடல்கள் தொடரட்டும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வரலாற்றை திரிக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது, அது நடைபெறக்கூடாது என்பதற்காக தான் உங்களை போன்ற ஆளுமைகளுடன் இது போன்ற நேர்காணல்கள்லாம். உங்கள் நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி ஜீவா. ஒரே ஒரு வார்த்தை தான், திருவள்ளுவருக்கு சாயம் பூச முயல்வதை போல் வரலாற்றுக்கும் சாயம் பூசாதீர்கள், இரண்டுமே தோற்றுவிடும். அவ்வளவுதான், வேற ஒன்று. நன்றி நன்றி, நல்ல நல்ல கருத்து, நல்ல கருத்து. நன்றி சார், நன்றி நன்றி.